ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பீச் விலாக் தான் பார்க்க போகிறோம். இது சிதம்பரத்துக்கிட்ட இருக்க இந்த பீச்சு. இது என்ன பீச்சுன்னு சொல்லுவாங்கன்னா சாமியார்பேட்டை பீச்சு. நாங்களாம் ரொம்ப போர் அடிச்சுன்னா நாங்கள் யூஸ்வலாக இந்த பீச்சுக்கு தான் போவோம். இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்ஸ்லாம் இல்லை, எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் வரலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் வேணால் உட்காந்து ஜாலியாக விளாட்லாங்க. மோஸ்ட்டாக இந்த பீச்சில் தான் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஃபேமிலியோடு எல்லாம் நல்லா ஜாலியாக குளிப்பாங்க, ஜாலியாக ஊந்து பரவலாங்க. நம்மளுக்கே ஒரு ஆசையாக இருக்குங்க. ஆனால் நான் இன்ன வரைக்கும் போய் அங்கே தண்ணியெல்லாம் இறங்குனதில்லைங்க. ஏன்னா மற்றவங்க விளாட்றதெல்லாம் கொள்றதெல்லாம் பார்ப்பேன். ஆனால் எனக்கு அது இறங்கணும்னு தோணதே இல்லை. ஒரு ஆள் பயமாக இல்லை என்னன்னு தெரில. ஆனால் எல்லாம் ஜாலியாக எல்லாம் ஊந்து பரவலாம். ஆனால் மோஸ்ட்டாக அங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த முஸ்லீம்ஸ் ஏரியாவில் மோஸ்ட்டாக அங்கே முஸ்லீம்ஸ் அங்கே நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா அவங்க கொண்டு அந்த சின்ன பசங்க எல்லாரோட எல்லாம் ஜாலியாக எல்லாம் அங்கே உட்காந்து குளிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே ஒரு வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா அந்த போட்டெலாம் கடலில் இறக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த டிராக்டரை வச்சு அவங்க அந்த பீச்சில் இறக்கி விட்றாங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் போட்டு இருக்கோ அத்தனை பேர் போட்டு அதில் இறக்கி விட்டாங்க. அப்புறம் நாங்கள் போனது சாயங்காலம் டைம்ன்றதுனால அந்த சூரியன் அந்த மறையர் காட்சி பாருங்கள், எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கறது நல்லா ஆனந்தமாக இருக்குது. சாயங்காலம் ஆவதாங்க நிறையா ரஷ்ஷெலாம் வருது பாருங்கள், எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் என் பையன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா அதில் போய் இறங்கி நின்று நல்லா ஜாலியாக எல்லாம் குளிச்சுட்டு வருவாங்க. மோஸ்ட்டாக அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நிறையா கடைலாம் இருக்கும். நிறையா பஜ்ஜி கடை, சமோசா கடை, அப்புறம் ஸ்வீட் கார்ன் கடை எல்லாமே இருக்கும் எல்லாம். அப்புறம் அங்கே ரைட்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராட்டனம், ட்ரெயின், ட்ராகன் எல்லாமே இருக்குங்க எல்லாம். பார்த்தீங்கன்னா பொம்மை கடை எல்லாமே இருக்கும். அங்கே ஐஸ்கிரீம் கடை எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா அங்கே டீ எல்லாம் நாங்கள் வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் ஜாலியாக அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாம் என் பையனை எங்கள் வீட்டுக்காரரும் மாற்றிட்டு அப்புறம் ஜாலியாக அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம்.